வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளது, மக்கள் பயப்பட தேவையில்லை என ஆளுநர் தமிழிசை பேட்டி. புதுச்சேரி கொரோனா பாதிப்பில் மீண்டும் உச்சம். ஒரே நாளில் 1258 பேர் பாதிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் நிறுத்தம். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருந்த தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மே 3ஆம் தேதி வரை நீட்டித்து புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மதியம் 2 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் உள்ளது. வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கின் போது அத்தியாவசிய தேவைகளான மளிகை, காய்கறி, மருந்தகம், மருத்துவமனைகள், பால் உள்ளிட்ட சேவைகளும் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்கும் தடை இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவகங்களில் பார்சலுக்கு மட்டுமே அனுமதி தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டிப்பாக கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், வாக்கு எண்ணும் அறையில் நுழைபவர்கள் நெகட்டிவ் சான்றிதழை காண்பிக்க வேண்டும் எனவும், தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் 2 மட்டுமே சான்றிதழ் வழங்கச் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஏற்கனவே புதுவையில் உள்ள மதுபான கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளதாகவும், மக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் ஆளுநர் தமிழிசை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி தனியார் நிறுவனம் சார்பில் சுகாதாரத்துறைக்கு வெண்டிலேட்டர் வழங்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசையிடம் தனியார் நிறுவனம் 2 வெண்டிலேட்டர்களை வழங்கியது. இதனை ஆளுநர் தமிழிசை சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, வரும் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் அன்றைய தினம் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கூட்டம் கூடாமல் இருக்க மே 3ஆம் தேதி நள்ளிரவு வரை தற்போதுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு மக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரிக்கு தேவையான அளவிற்கு ஆக்சிஜன் உள்ளதாகவும், மற்ற மாநிலங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் வழங்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்தார். அது ஆக்சிஜன் படுக்கைகளாக இருக்கட்டும், வெண்டிலேட்டர் படுக்கைகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், எல்லாமே தயாரா இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. எல்லாரும் கோவிட் பாசிட்டிவ் உடனே 80லிருந்து 90% வீட்டிலேயே இருந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். 10லிருந்து 15% தான் மருத்துவமனைக்கே வர வேண்டியிருக்கும். 2லிருந்து 3% தான் வெண்டிலேட்டர் தேவையா இருக்கும். ஆனா நம்ம எல்லா தயார் நிலையிலும் நம்ம வைத்திருக்கணும். அது மட்டுமல்ல, இதுல பொதுமக்களின் பங்களிப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் இது பொதுமக்களுக்கே அப்பீல் கொடுத்திருக்கோம். அதுல பல பேர் பல உதவிகளை செய்து வருகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டில் இதுல எந்தவித மாறுபாடும் இல்லாமல் மக்களுக்கு நேரடியாக எல்லா உதவிகளும் சென்று கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றுக்கு புதிய உச்சமாக ஒரே நாளில் 1258 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 6833 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சமாக 1258 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் புதுச்சேரியில் 997 நபர்களும், காரைக்காலில் 96 நபர்களும், ஈனாமில் 125 நபர்கள், மாஹேவில் 40 நபர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 8444 நபர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 47,080 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இதில் புதுச்சேரியில் 9 பேரும், காரைக்காலில் ஒருவர் என 10 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 781 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் வாசுதேவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை செயலர் அறிவுறுத்தலின் பேரில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உட்புற சிகிச்சைகள் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் வழக்கம் போல் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும், கொரோனா நோய் பரவுதலை மேலும் தடுக்கும் பொருட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மட்டும் செவ்வாய்க்கிழமை முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளார். அதேவேளையில் அவசர அறுவை சிகிச்சைகள் மற்றும் சிறுநீரக இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைகள் போன்றவை தொடர்ந்து வழக்கம் போல் அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்பவர்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு கொரோனா பரிசோதனையில் தாவரவியல் பூங்கா மையத்தில் மட்டும் 20 முகவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநிலத்தில் 6 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் மொத்தம் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டில் உள்ள அரசு பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரி, மகாத்மா காந்தி ஆண்கள் தொழில்நுட்ப கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும், காரைக்கால் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, மாஹி மகாத்மா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஏனாமில் மினி சிவில் ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி அனைத்து வேட்பாளர்கள், முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பணிபுரியும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 8 இடங்களில் இந்த சிறப்பு பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது. தாவரவியல் பூங்காவில் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கான சோதனை நடைபெற்றது. இதில் தனிநபர் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என சுகாதாரத்துறை ஊழியர்கள் வலியுறுத்திய போது முகவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பரிசோதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் அங்கு நடைபெற்ற இந்த பரிசோதனையின் பொழுது 20 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று பல இடங்களில் முகவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தேர்தல் துறை அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தும் என தெரிகிறது. கொரோனா தொற்று அதிகரிப்பால் ஏப்ரல் 27ஆம் தேதி வரை மூடப்பட்ட புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மேலும் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை பல்கலைக்கழக பதிவாளர் சேகர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 28ஆம் தேதி முதல் வரும் 30ஆம் தேதி வரை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மூடப்படுவதாக அறிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழகத்தில் அத்தியாவசிய சேவை பணிகளுக்கு தடை ஏதும் இல்லை எனவும் கூறியுள்ளார். விளையூரில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கின் பொழுது அத்தியாவசிய கடைகளை மட்டும் திறந்திருக்க கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமையிலான காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரங்கநாதன் வெளியூர் மார்க்கெட் வீதி மற்றும் வெளியூர் முழுவதும் மளிகை கடை, காய்கறி, பால் மற்றும் இறைச்சி கடைகள் மட்டும் திறந்திருக்க வேண்டும் என்றும் மற்ற கடைகள் திறக்கக்கூடாது என ஒலிபெருக்கி மூலம் கூறினார். பொதுமக்கள் சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து பொருட்கள் வாங்க வேண்டும் எனவும் அப்போது அறிவுறுத்தினார். மேலும் அத்தியாவசியமின்றி வெளியே சுற்றும் நபர்கள் குறித்து சோதனையிலும் ஈடுபட்டனர். அவசரமான உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியா 170 ஏற்படுது. உங்களுக்கு வெண்டிலேட்டர் எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி 100 தான் இருக்குது. 100 தான் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி வாசத்தையும் அதை இடம் கிடையாது திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இருக்கிற ஹாஸ்பிட்டலான எல்லா கேஸுமே வீட்டில் தான் பார்த்துருக்கிறாங்க. சீரியஸாக இருக்கிற கேஸுக்கு ஹாஸ்பிட்டலே இடம் கிடையாது. அதனால பொதுமக்கள் விழிப்புணர்வோட அரசாங்க சட்டக்கூடிய நடைமுறைகளை கடைபிடிச்சு இருக்கணும். நீங்க மார்க்கெட்டுக்கு வர்றவங்களும் சரி, மார்க்கெட்ல வியாபாரம் பண்றவங்களும் சரி, சமூக இடைவெளி, அந்த மாஸ்க் போறது, சானிடைசர் கையில தூக்கி வச்சு வீட்டை விட்டு ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு பணம் வாங்குறீங்க தூக்கி வைக்கிறீங்கன்னா கூட உடனே கையில சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணுங்க. நீங்க அவசியமா இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இது ஏன்னா ஊரடங்கான இருக்குது. ஒரு நாளைக்கு 7 10 பேர் போல இருக்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னா ஒரு 25 பையன் இறந்துருக்கிறார். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மத்திய சிறையில் மேலும் 12 தண்டனை கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கைதிகளின் பாதிப்பு எண்ணிக்கை 65 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மத்திய சிறையில் உள்ள 53 கைதிகளுக்கு கடந்த வாரம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது.
இதையடுத்து அவர்களுக்கு தனியார் மருத்துவமனை மற்றும் சிறை வளாகத்தினுள் தனியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த கைதிகளுக்கும் எடுக்கப்பட்ட பரிசோதனையில் மேலும் 12 தண்டனை கைதிகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கைதிகள் பாதிப்பின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. புதுவை அருகே உள்ள கூனிமுடுக்கு ஆதி கைலாயநாதர் தியான திருக்கோவிலில் கொரோனா வைரஸ் நீங்க வேண்டி சிறப்பு வேள்வி பூஜை நடைபெற்றது. வழுதாவூர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கைலாயநாதர் தியான திருக்கோவிலில் உலக மக்களை கொரோனா வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து காப்பாற்றும் விதமாக வேள்வியாக பூஜை வெகு விமரிசையாக அரசின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணி அளவில் நடைபெற்ற பூஜையில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை யாகத்தில் இட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தியின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் பாஜக பிரமுகருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள், பாஜக பிரமுகர்கள், சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சமூக இடைவெளியுடன் கொரோனா விதிமுறைகளின்படி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தின் மண்டலாபிஷேக நிறைவு விழா பூஜையில் பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து வழிபட்டனர். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ சண்முக விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ திரௌபதி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா மார்ச் 10ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் மண்டலாபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் அதன் நிறைவு விழாவை முன்னிட்டு அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் யாகசாலை அமைத்து சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து வழிபட்டனர். இன்றைய பாட்டி வைத்தியம். வராமல் தடுக்க இரத்த குழாய்களில் அடைப்பு நீங்க தினம் 1 கப் தயிர் சாப்பிட வேண்டும். நெஞ்சு வலி திடீர் என ஏற்பட்டால் கஸ்தூரியை ஒரு வெற்றிலையில் வைத்து மென்று சாப்பிட்டால் வலி குறையும். இதய பலவீனம் குணமாக தூதுவளைக்காய் மோரில் ஊற வைத்து வறுத்து சாப்பிட்டு வரலாம். தலைவலி குணமாக மண்டை குடைச்சல் தீர தழுதாழை இலை சாறு மூக்கில் உறிஞ்சி வர தீரும். தலைவலி குணமாக அகத்தி இலை சாறு எடுத்து நெற்றியில் தடவலாம். ஒற்றை தலைவலி குணமாக எட்டி மரக்கொழுந்து மிளகு, பூண்டு இவைகளை நல்லெண்ணெயில் போட்டு கொதிக்க வைத்து தலைக்கு குளித்து வரலாம். தலைவலி நீங்க குங்குமப்பூவை தாய்ப்பால் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போடலாம். எவ்வித தலைவலியும் தீர மிளகாய் வெற்றல், மிளகு நல்லெண்ணெயில் காய்ச்சி வாரம் 1 நாள் தலை முழுகி வரலாம். மண்டை குடைச்சல் தீர வில்வ இலை பொடி அரை கரண்டி தேனில் சாப்பிடலாம். இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகமுள்ள மாநிலங்களில் சுமார் 150 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்த மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகம், குஜராத், ஹரியானா, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது.
நாடு முழுவதும் 150 மாவட்டங்களில் நிலைமை மோசமாக உள்ளது. அங்கு கடந்த 2 வாரங்களை ஒப்பிடும் பொழுது 15% அதிகமாக பாதிப்பு உயர்ந்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நேற்று மத்திய சுகாதாரத்துறை உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொற்று பரவல் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் மீண்டும் முழு ஊரடங்கை கொண்டு வரலாம் என்று ஆலோசனை தெரிவிக்கப்பட்டது. அதாவது 15%க்கும் மேல் பரவல் உள்ள 150 மாவட்டங்களிலும் சில தளர்வுகளை மட்டும் அறிவித்துவிட்டு முழுமையான ஊரடங்கை அமல்படுத்தலாம் என்று கூறினர். எனவே அந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கை அமல்படுத்த மத்திய அரசிடம் சுகாதாரத்துறை சிபாரிசு செய்துள்ளது. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளோடு கலந்தாலோசித்துவிட்டு முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனாவிற்கு பின் பெரிய நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பதற்கு முன்னோட்டமாக இங்கிலாந்தில் பிரம்மாண்ட இசை விருது விழா நடைபெறவுள்ளது. இங்கிலாந்தின் மிக பிரபலமான இசை விழாவான பிரெட் இசை விருது விழா வருகின்ற மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்விருது விழா லண்டனில் உள்ள O2 அரேனாவில் நடத்தப்பட உள்ளது. இதில் 4000 பேர் கலந்து கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. மேலும் இதில் கலந்து கொள்பவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை, சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவிற்கு பின் பெரிய நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பதற்கு முன்னோட்டமாக இந்த விருது விழா நடைபெற உள்ளதா. மேலும் இதில் கலந்து கொள்ள உள்ள 4000 பேரில் 2500 பேர் முன்கள பணியாளர்கள் மற்றும் 1500 பேர் கார்ப்பரேட் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள். நிகழ்ச்சிக்கு முன்னதாக 4000 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு அதில் தொற்று இல்லை என்று வந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் அவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படுமா, ஏதேனும் தொற்றுக்கான அறிகுறி உள்ளதா என்பதை கண்காணிப்பதற்காக நிகழ்ச்சிக்கு பின் சோதனை செய்யப்பட உள்ளதா. IPL கிரிக்கெட்டில் டேவிட் வார்னருக்கு பிறகு 5000 ரன்களை கடந்த 2வது வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை டிவிலியர்ஸ் பெற்றுள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது. முதலில் ஆடிய RCB 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் விளாசியது. இதற்கு AP டிவிலியர்ஸின் அதிரடி முக்கிய காரணம். அவர் 42 பந்துகளில் 3 பவுண்டரி 5 சிக்ஸருடன் 75 ரன்கள் விளாசினார். 12 ரன்கள் எடுத்த போது IPL கிரிக்கெட்டில் 5000 ரன்களை பதிவு செய்தார். இதன் மூலம் 5000 ரன்கள் அடித்த 2வது வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதற்கு முன் டேவிட் வார்னர் 5000 ரன்கள் அடித்துள்ளார். மேலும் குறைந்த பந்துகளில் 5000 ரன்கள் அடித்த வீரர்கள் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். 37 வயதாகும் டிவிலியர்ஸ் 3288 பந்துகளில் 5000 ரன்கள் அடித்துள்ளார். டேவிட் வார்னர் 3554 பந்துகளில் 5000 ரன்கள் அடித்துள்ளார். சுரேஷ் ரெய்னா 3620 பந்துகளில் அடித்துள்ளார். ரோஹித் சர்மா 3817 பந்துகளிலும், விராட் கோலி 3827 பந்துகளிலும் 5000 ரன்கள் அடித்துள்ளனர். இது அறிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படம். உலகின் 2வது பெரிய அமெரிக்க மகிழ்கலை வணிக நிறுவனமான வால்ட் டிஸ்னி 1923ஆம் ஆண்டில் தொழிற்கூடமாக தொடங்கி இன்று உலகின் பெரிய மகிழ்கலை நிறுவனங்களின் ஒன்றாக திகழ்கின்றது. இந்நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ சின்னமான மிக்கி மவுஸ் உருவம் வரைய துவங்கிய போது எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்மார்க். தங்கம் 1 கிராம் 4438 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 50 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட்,
இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளது, மக்கள் பயப்பட தேவையில்லை என ஆளுநர் தமிழிசை பேட்டி. புதுச்சேரி கொரோனா பாதிப்பில் மீண்டும் உச்சம், ஒரே நாளில் 1258 பேர் பாதிப்பு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் நிறுத்தம், கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.